ஒரு மாதத்துக்கு முந்தைய ஒரு ஏர்போர்ட்டில் ரொம்ப வேகமாக யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போனேன். அங்கே போய் யூரின் அடிச்சுக்கிட்டு தான் பக்கத்தில் வந்து ஒருத்தன் யூரின் அடித்தான். சரியாக தான் அடித்தான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னடா பார்க்குறேன்னு பார்த்தா அவன் கேட்குறான், சார் லியோ அப்டேட் எதாவது இருக்கா சார்ன்னு கேட்குறான். உண்மை சத்தியமாக சொல்கிறேன். அப்புறம் போன வாரம் ஸ்வீடனில் போயிருந்தேன். ஸ்வீடனில் வர எல்லா தமிழர்களும் ஏதாவது ஒருத்தங்க விஜய் சொன்னதை சொல்லுங்கன்னு சொல்கிறான். இன் மை லைஃப் ஐ ஹவ் ரெட் அபவுட் 2 legends. ஒன் இஸ் ப்ரூஸ் லீ அண்ட் ஒன் இஸ் மைக்கேல் ஜாக்சன். நான் கண்ணால் பார்த்த லெஜெண்ட் விஜய்ன்னு நினைக்கிறேன். ஒரு துளி கூட எக்ஸாஜரேட் பண்ணாம சொல்றேன். நான் என்னுடைய கேரியர் ஆரம்பிக்கும் போது என்னுடைய முதல் படம் யூத், அது விஜயோட தான் இருந்தது. 23 வருஷம் நான் இன்னும் விஜய்க்கு போய் கதை சொல்லலை. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்க ஒரு மனிதருக்கு நான் கதை சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணுங்கிறதுக்காக நான் உண்மையாக அப்படியே பின்னாடியே இருக்கிறேன். அந்த 23 வருஷத்துல நான் அந்த மனிதரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் தம்பியை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு துளி கூட மாறாத அதே அன்பு, அதே புன்சிரிப்பு, கடுமையான உழைப்பு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய உயரம் அந்த மனிதனுடைய உழைப்பில் இருக்கிறது. உழைப்பால் மட்டுமே வந்த மகா கலைஞன் விஜய். மகா கலைஞன். டைரக்டர் லோக்கு என்னை கூப்பிட்டான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம், என்ன எதுக்குப்பா கூப்பிட்றீங்க? என்ன இல்லை, நீங்கள் வந்து நடிக்கணும்னா. நான் போனது ஃபர்ஸ்ட் நாளே ஃபைட் சீன், விஜய் அடிக்கிற சீனு. நான் போய் இறங்கி நின்ற உடனே என் தம்பி 2 கைகளையும் விரித்து அண்ணான்னு கட்டிப்பிடித்து கொண்டார். இந்த 23 வருஷத்துல I have seen him the way he grows. He has grown. அதாவது ஒரு டாப் லெவல்ல he has reached the ultimatum apex. பட் இருந்தாலும் இன்னும் அந்த நேசத்தோடு 2 கைகளை விரித்து கொண்டு என்னை அணைத்த அந்த கதகதைப்பை நான் மறக்கவே மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முந்தைய நான் விஜய் வந்து பேசும்போது, ஒரு பேட்டியில் பேசும்போது, நான் வந்து தம்பி படம் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏதோ ஒரு போஸ்டர்லாம் அடிச்சாங்க விஜய் ரசிகர்ல. நான் சொல்றேன், விஜய் ரசிகர்கள் அதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதாவது பயங்கரமா ஏதோ இறந்து போன மாதிரி. விஜயோட இருக்கும் போது எப்படியா இறக்க முடியும்? வாழதான் முடியும். அப்புறம் உடனே கேள்வி கேட்கலாம், அந்த போஸ்டர் ஓட்டினது யாருன்னா அவன் 100 வருஷம் வாழணும்னு நான் ப்ரே பண்ணுவேன். நண்பர்களே, இந்த வாழ்க்கையில நிஜமான ஹீரோக்கள் சில பேர் தான். சினிமாலே ஹீரோ விஜய், நிஜத்துல ஹீரோ. விஜய் உடைய உயரம் ஒரு துளி கூட லக்க கிடையாது. ஒவ்வொரு துளியும் உழைப்பு, அன்பு, நேசம், பாசம், பண்பு. I am so proud to be on the stage. Thank you so much. எத்தனையோ மேடையில் சாரை பார்த்துருக்கோம். அவர் இவ்வளோ எக்ஸைட்டடா நான் சத்தியமா எந்த மேடையிலையும் பார்த்தது இல்லைன்னா. அவரே ஜாலி ஆயிட்டாரு. விஜய் சார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு என் மனசுல ஒரு சின்ன ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஜேம்ஸ் பாண்ட். ஒரே அடி, நெத்தி அடி. இந்த வாங்கிக்கோ. ஜேம்ஸ் பாண்டுங்க, வேற என்னங்க சொல்ல முடியும்? உலகம் ஃபுல்லா ஃபைட், உலகம் ஃபுல்லா அடிச்சு தூள் கலப்புறதா. விஜய் சார் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு? ஒரு வேர்ட்ல சொல்லுங்க பாப்போம். நெஞ்ச அறுத்து கொடுத்துருவேன். முடிஞ்சிச்சு. Thank you. சார் ஒன்னே ஒரு ஃபைனல் சார். அண்ணனை இங்க இருந்து நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தோன்ற ஒரு பாட்டு எங்களுக்காக 2 வரி நீங்க பாடுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நான் யூத்ல வந்து கோ டைரக்டர். ஓகே. மணிசர்மா மியூசிக் டைரக்டர். வின்சென்ட் செல்வா எங்க டைரக்டர். டி ராமராவ் ப்ரொடியூசர். அவருக்கு வந்து ஒரு பாட்டு எழுதினாங்க. யாரு? வாலி எழுதினார். இறந்து போயிட்டாரு, நல்லா இருக்கணும். அந்த பாட்டை எழுதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இந்த பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் விஜய்க்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் கேட்டேன். ஓ, அப்பவே. அப்போ கேட்ட உடனே என்ன சொன்னாங்க வந்து, இல்லை 50,000 ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், கபிலனுடைய பாட்டு எழுதியிருந்தான். என் நண்பன் அப்போ தான் வர்றான், ஹிஸ் கம்மிங் அப். அவனுடைய பாட்டு தான் ஆழ்தோட்ட பூபதி. வாவ். அந்த பாட்டு நான் சொன்னேன், இந்த பாட்டு இந்த வரிக்காகவே ஹிட் ஆகும்னு சொன்னேன். அவன் யாருமே கேட்கல. ஏன்னா வாலி சாருக்கு 50,000 rupees பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, நானும் கெஞ்சி பார்த்துட்டேன் எங்கள் டேரக்டர் சொன்னா, விட்டுறா, ஒன்றும் பண்ண முடியாது, டேரக்டர் ப்ரொடியூசர் சொன்னது கேட்கணும்னு. ஸோ ஐ வாஸ் என்ட்ரிங் இன் டு தட் ஸ்டூடியோ, மணிசர்மா ஸ்டூடியோ. என்னை வந்து சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சி பட்டேன், மரியாதையாக போயிட்டு பாட்டு சொல்லிக் கொடு. யார்? நம்ம சங்கர் மகாதேவனுக்கு
சங்கர் மகாதேவன் தோ இஸ் அ தமிழியன் ஹி couldn't read தமிழ். நான் உள்ளே போகும்போது பேட் வச்சுருக்கேன், அதில் பாலி சார் பாட்டு இருக்குது. அதில் என்னென்னா ஏதோ எழுதியிருந்தார். அது அப்படியே உள்ளே கொண்டு போனேன், டோரை திறந்தேன், அடுத்து ரூம் போனேன், டோரை திறந்தேன். அன்றைக்கி தான் நான் டேரக்டர் ஆனேன். வாலி சாரை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு விஜய் இங்கே ஆள் தொட்ட போகுது வச்சிட்டேன். அந்த பேப்பரை எடுத்துட்டேன், எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வாலி மேலே இருக்காரு, கோச்சுக்க வேணாம், உள்ள ஆள் தொட்ட போகுது வச்சுட்டேன். உள்ளே போயிட்டு பாட்டு சொல்லி கொடுத்தேன். நான் தான் பாட்டு சொல்லி கொடுத்தேன். யாருக்கு? சங்கர் மகாதேவனுக்கு. சங்கர் மகாதேவன் சூப்பராக பாட்டாரு. எல்லாம் பண்ணி முடிச்சு ட்ராக் இதாகிடுச்சு. டி ராமராவ் எங்கள் ப்ரொடியூசர், அவர் டேரக்டர் எல்லாரும் வந்து கேட்டால் ஆள் தொட்ட பூபதி பாட்டு. என்னைய சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து போயிட்டு கொண்டுடுவேன்லாம் சொன்னாங்க. என்னைய கொல்ல முடியுமா? அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட். ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் அங்கே இருக்காரு, யாரு? நம்ம தினேஷ் மாஸ்டர். என் வாழ்நாளில் ஹிட்ல கல்ட் ஹிட் சார். இட்ஸ் கல்ட். ஏங்க I was there, I was the Witness. instrument for that song actually. I'm so proud to be here on the stage. I have to be there in the stage actually. சார் அதுக்கு இன்னைக்கு நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஒரு சூப்பர் பாட்டு கொடுத்ததுக்கு 2 லைன் சார் எங்களுக்காக 2 லைன் நீங்க பாடணும் சார். நிறைய பாடுறீங்க நிறைய ஸ்டேஜ்ல. எங்க அண்ணனுக்காக ஒரு 2 லைன் சார். என்ன பாட்டு பாடுறது? ஐயோ, ஆள் தொட்ட பூபதி நீயடா, அந்த தாமரை தோட்ட பூபதியும் நீயடா. தேங்க்யூ.